கம்பத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் பால்பாண்டி, தலைமை செயற்குழு உறுப்பினர் குருகுமரன், உத்தமபாளையம் மேற்கு ஒன்றியம் கழக செயலாளர் குமரன் மற்றும் தேவாரம் பேரூர் கழக செயலாளர் ஆஞ்சலிஸ் தாஸ், துணை சேர்மன் சிவா, கருணாநிதி, பார்த்திபன், பால்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் தேவாரம் பேரூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேரூர் கழக செயலாளர் சாந்தி, பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வில்சன் சுந்தர்ராஜ் மற்றும் பேரூர் கழக துணை செயலாளர்கள் யாக்கப், ரேகா, மாவட்ட பிரதிநிதி திரவியம், வார்டு கழக செயலாளர்கள் அருண், பெருமாள், ராஜபாட், கருப்பசாமி உள்ளிட்ட ஆண், பெண் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கம்பத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதிதாக இணைந்த நிர்வாகிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் வரவேற்று வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக முதல்வரின் சிறப்புமிகு திட்டங்களால் இளைஞர் மத்தியில் நல்ல எழுச்சி வந்துள்ளது. குறிப்பாக அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்படுவதாலும் கிராம மக்கள் நலன் காக்கும் அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருப்பதால் அதிக அளவில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருகின்றனர். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.